ஓகே, இதை வந்து என்னோடய SSIS இன்புட் டைரக்டரி ஃபைல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா testdb.txt சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் நேம் சொல்லிட்டு 1 C tutorial, Java tutorial, Oracle tutorial and powerbi tutorial and Python tutorial. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துட்டு 5 ரோஸ் டேட்டாஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து என்னோடய SSI ஆர்கைவ் டைரக்டரி இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெக்ஸ்ட் பண்ண போகிறோம்னா லோட் டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா டு SQL சர்வர் டேபிள். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷனில் நேம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ TestDB டேட்டாபேஸில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேபிள் எதுவுமே இல்லை. ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு கிரியேட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். டெஸ்ட் டேட்டான்ற டேபிள் வந்து புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் என்னென்னா ஐடி கோர்ஸ் நேம் இது மட்டும் புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ரோ பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் கோர்ஸ் நேம். இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் DBA டாட் டெஸ்ட் டேட்டா காப்பி பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஓகே ஐடி கோர்ஸ் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம யூஸ் பண்ணுற கோட் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் மூலமாக தான் நான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன எரர் இருக்குது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து 2 எரர் ஃபைல் வந்து மிஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன். ஓகே, இதில் வந்து யூஸிங் சிஸ்டம் டேட்டா SQL கிளைண்ட். ஸோ அந்த எரர் ஃபைல் மிஸ்ஸிங். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். டைரக்டரி யூஸ் பண்ணுறோன்னா யூஸிங் system.io. ஃபைல் மூவ் ஆப்ரேஷன், காப்பி ஆப்ரேஷன், ஸோ டெலிட் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து system.io இருந்தால் நம்ம இந்த எரர் ஃபைல் இருந்தால் தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து கோடில் இந்த எரரும் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரொவைட் இன்புட் ஃபோல்டர். இதை சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரி ஃபோல்டர். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அது என்ன நேம் சொல்லலாம், சர்வ்ஸ் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா testdb.txt அதான் நம்மளுடைய ஃபைல் நேம். ஸோ இதை வந்து என்னுடைய SSIS டைரக்டரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபைல்னால் testdb.text ஃபைல். ஸோ இதை வந்து ப்ரொவைடர் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் நேம் நான் சொல்கிறேன். ஓகேவா, நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஐடி கோர்ஸ் நேம் ஐடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அதேமாதிரி கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா C Java, Oracle, powerbi and Python. இந்த டூட்டோரியல்ஸுடைய டேட்டாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா அப்படின்ற டேபிள் நான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் டெலிமீட்டர். என்ன டெலிமீட்டர்ஸ்னால் கமா டெலிமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை டேபிளில், டெஸ்ட் டேட்டா டேபிளில். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது கமா டெலிமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 1, tutorial அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். 1, C tutorial, 2, Java tutorial. அதனால் கமாறனால கமா tutorial தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கமா டெலிமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சாரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆர்கிவ் ஃபோல்டர். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட SSIS இன்புட் டைரக்டரியில் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சக்கப்புறம் அந்த SSIS இன்புட் டைரக்டரி ஃபைலை அந்த அப்படியே அதை வந்து என்னென்னா மூவ் பண்ணி ஆர்கிவ் டைலுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்காக நம்ம வந்து ஆர்கிவ் டைரக்டரி வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வந்து இதை க்ரியேட் SQL சர்வர் கனெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கான கோடு தான் அது. நம்மளோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா டேபிள் நேம். ஓகேவா, அது டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ட்ரூ கண்டிஷன் இருந்தால் தான் வந்து நம்ம டேட்டா பேஸோட விசுவல் ஸ்டுடியோ 2015 வந்து கனெக்ட் ஆகும். இல்லைன்னா ட்ரூ ஆகலை அப்படின்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா system.io.streamReader source file equal to new system.io stream reader ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் ப்ளஸ் சோர்ஸ் ஃபைல் நேம். ஸோ இதுனா நம்ம புதுசாக வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், சோர்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதில் நியூ இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா system.io.stream reader யூஸ் பண்ணுறோம். இப்போ சோர்ஸ் ஃபோல்டர் ப்ளஸ் சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SSIS இன்புட் டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். சோர்ஸ் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, testdata.txt ஃபைல் இருக்கு பாருங்கள். இந்த 2 ஃபைல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சோர்ஸ் ஃபோல்டர் ப்ளஸ் சோர்ஸ் ஃபைல் நேம் testdb.txt இருக்கு பாருங்கள். அந்த ஃபைல் நேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது வந்து நம்ம கோல் வந்து நியூ கிளாஸ் அண்ட் நியூ இன்ஸ்டன்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லைன் வந்து நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ஈக்குவல் டு 0. இது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் 32 கவுண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் SQL கனெக்ஷன் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வைல் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா லைன் ஈக்குவல் டு சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா testdb.text இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது கால் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம கால் பண்ணிவிட்டு அது வந்து ரீட் லைனில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் நல் கொடுத்துரும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் த எட்டர் ரோ இல்லை வந்து ஐடி கோர்ஸ் நேம் இருக்குல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கிறது இது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இஃப் கவுண்டர் கேட்டர் than 0 ஃபஸ்ட் கொடுக்கும்போது அந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் த இன்செர்ட் கொரி. நம்ம புதுசாக வந்து இன்செர்ட் கொரிக்கு வந்து எப்படி ரன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடி கோர்ஸ் நேம் அதான் வேணும். ஏன்னா அந்த கமா பார்த்தீங்கன்னா இது வந்து கமா டெலிமீட்டர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதுதான் வந்து என்ன சொல்லலாம்னா லைன் டாட் ரீப்ளேஸ் ஃபைல் டெலிமீட்டர். ஸோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இல்லை வந்து இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேமில் ஐடி அந்த கோர்ஸ் நேம் மட்டும் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக கொரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கொரியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன SQL கமாண்ட் டு இன்செர்ட் த ரெக்கார்ட், அதை நம்ம புதுசாக கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் SQL கமாண்ட் மை கமாண்ட் ஈக்குவல் டு நியூ SQL கமாண்ட் ஸோ கொரி SQL கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொரியை நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மை கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் கொரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 by 1 யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சிங்கிள் ரோவாக தான் எடுத்துக்கும். ஐடி ஃபஸ்ட்டு ஐடி, நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் நேம் ஃபஸ்ட் ஒன், அதேமாதிரி நெக்ஸ்ட்டு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ 1 by 1 தான் ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆனால் ஃபுல்லாக வந்து கவுண்டர் ப்ளஸ் கவுண்டர் இன்க்ரிமெண்ட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். பேஸ்ட் அப்பான வைல் லூப்பில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கோடு வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம டெஸ்ட் டேட்டா பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டாஸுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி எல்லாமே வந்து 5 ரோஸும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா சோர்ஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா வந்து ஃபைல் நேம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா SQL கனெக்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா? ஏன்னா கண்டினியூஸாக ஓப்பனில் இருந்தால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து SQL Server 2014 வந்து நம்ம வந்து நீங்கள் கொரி ரன் பண்ணாலும் ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ அது அதனால தான் சோர்ஸ் ஃபைல் நெக்ஸ்ட் வந்து SQL கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணப்போனா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் மூவ் த ஃபைல் டு ஆர்கைவ் ஃபோல்டர். இப்போ என்னென்னா ஸோ இப்போ நான் இப்போ வந்து இன்புட் SSIS இன்புட் டைரக்டில் என்னென்ன ஃபைலாக இருந்ததோ அந்த ஃபைல் எல்லாமே என்னென்னா அப்படியே மூவ் ஆகிடும். எங்கே போகும் அப்படின்னா ஆர்கைவ் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? சரி, இதுதான். ஏன்னா இப்போ எக்ஸிக்யூட் SQL கமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ரெக்கார்ட், இந்த ரெக்கார்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கொரி தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த SQL கமாண்ட் பாருங்கள், இது வந்து இந்த கொரி அந்த SQL கனெக்ஷன், இந்த ஸ்ட்ரிங் கொரி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் கொரி மூலிமா தான் நமக்கு வந்து டேட்டாவே இன்செர்ட் ஆகுது. ஓகேவா? அது மை கமாண்ட் எக்ஸிக்யூட் நான் கொரி இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொரி வந்து ரன் ஆகும். இது பேஸ் பண்ணால் அந்த கவுண்டர் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இது பாருங்கள் ஃபுல்லாக லூப்பில் தான், வைல் லூப்பில் தான் ஃபுல்லாக ரன் ஆகும். கவுண்டர் ஈக்குவல் 0, அதுமாதிரி கவுண்டர் ++. இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் வந்து 1 by 1 நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சோர்ஸ் ஃபைல் நெக்ஸ்ட் வந்து SQL கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மூவ் த ஃபைல் டு ஆர்கைவ் டைரக்டரி. ஸோ நம்மளோட சோர்ஸ் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரி அதான் கொடுத்துருக்கோம். ஃபைல் டாட் மூவ் சோர்ஸ் ஃபோல்டர் ப்ளஸ் சோர்ஸ் ஃபைல் நேம். ஓகே, இதான் வந்து நம்மளோட SSIS இன்புட் டைரக்டரியோட சோர்ஸ் ஃபோல்டர். இது நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நேம் testdb.txt அதான் நம்மளுடைய ஃபைல் நேம். ஸோ அதை வந்து என்னென்னா அப்படியே காப்பி பண்ணி பெருசாக அது வந்து கட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் ஆகிடும், தட் இஸ் மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்புட் ஃபோல்டரில் SSIS இன்புட் ஃபோல்டர் டைரக்டில் எதுவுமே இருக்காது, நம்ம ஆர்கைவ் ஃபோல்டர் வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கான குறி தான் அது. நெக்ஸ்ட்டு இன்கேஸில் ஏதாவது கேட்ச் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம அந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்சல்டேட்டில் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் வந்து நம்ம காமிச்சோம். ஓகேவா? ஸோ இது வந்து பேஸ்டான எப்படின்னா ட்ரை கேட்ச் மூலம் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பில்ட் கொடுத்துட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம்.
பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, பில்ஸ் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்றும் பில் எந்த எரரும் இல்லை. ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் SSI இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா testdb.txt ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்கிவ் ஃபோல்டர் எதுவுமே இல்லை. ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் ரன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆர்கிவ் ஃபோல்டரில் ஃபைல் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து இன்புட் டைரக்டில் ஃபைல் இல்லை, testdb.txt இப்போ ஆர்கிவ் ஃபோல்டர் testdb.txt வந்து மூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னோடய SQL சர்வரில் வந்துட்டு /from db.tstb நான் கொரியர் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன இருந்ததோ அந்த ஃபைல் எல்லாமே இருக்கா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் டேட்டாஸ் இருக்கும். 5 ரோஸ் டேட்டா சோர்ஸும் வந்து நல்லா இன்சர்ட் ஆகிருக்கும். ஆயிருக்குங்களா பண்ணுறாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.